திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கிறேனே இன்ப காணான் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இன்ப காணான் தேசமதை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதல், அவர் சமூகம் நமக்கு இளைப்பாறுதல். இந்நாளில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை விஷயத்தில் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். விஷயத்தில் என்ன? விஷயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கின்றார். எந்த விஷயத்தில்? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். விஷயம்னா என்ன? காரியம். நமக்கு ஏதோ ஒன்று நடக்க வேண்டியது இருக்கின்றது. நம்ம ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நம்மை ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இது எப்போ எனக்கு வரும்? இது எப்போ எனக்கு கிடைக்கும்? இது எனக்கு கிடைக்குமா? இது எனக்கு கிடைக்காதா? இது வருமா? இது வராதா? இது நடக்குமா? இது நடக்காதா? இப்படியாக பலவிதமான கவலைகளினாலே பாரத்தோடு இருக்கின்ற உங்களை பார்த்து இன்றைக்கு ஏசப்பா சொல்றாங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், காரியத்தில் தேவன் சீக்கிரமாய் நியாயம் செய்யாமல் அவர்களுக்கு இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இந்த வசனம் இருக்கின்றது. அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க வேண்டும். எனக்கு இப்பொழுதே இந்த நிமிஷத்தில் எனக்கு நடக்க வேண்டும்.
ஒருவேளை அது நீங்கள் வீடு வாங்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா, இல்லை வீடு கட்ட வேண்டும் என்று இருக்க வேண்டிய காரியமா, திருமணம் இப்பொழுதே நடக்க வேண்டும் என்று இருக்கின்றீர்களா, இப்பொழுதே குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாஞ்சையிலே ஜெபித்து கொண்டு இருக்கின்றீர்களா, இல்லை நிறைய கடன் இருக்கு லட்சக்கணக்கில், அந்த கடன் எங்களுக்கு இன்றைக்கே மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு கூட நீங்கள் இருக்கின்றீர்களா, இல்லை உங்களுடைய சரீரத்தில் பலவிதமான வியாதியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு பயத்தோடு கவலையோடு துன்பத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு பயத்தோடு கூட இருக்கின்றீர்களா, இது எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது, எனக்கு சுகர் வந்துவிட்டது, எனக்கு பிரஷர் வந்து விட்டது, என்னுடைய சரீரத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கு, என்னுடைய நுரையீரலில் பாதிப்பு இருக்கு, எனக்கு காட்டு பிரச்சனை இருக்கு, எனக்கு கால் வலி தாங்க முடியலையே, எனக்கு ரொம்ப கை வலிச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப கழுத்து வலிக்குது, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு மற்றவங்களால நிறைய பிரச்சனை இருக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்க அநேகர் மூலமாக நான் பலவிதமான சஞ்சலத்தோடு கூட இருக்கின்றேனே, இப்படியாக இன்னும் உங்களுக்கு வரவேண்டிய காரியங்கள் வரணுமா, நம்ம நிறைய இதை இழந்திருக்கோம், அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா, அது எனக்கு திரும்ப வருமா, இப்படியான சிந்தனையிலோடு இருக்கின்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுடைய விஷயத்தில் காரியத்தில் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம் வாசிக்கிறேன், லூக்கா 18:8, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அருமையானவர்களை, இந்த வார்த்தையை சொல்லுகிறது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், ஸ்பாட், இமீடியட்லி, இந்த நிமிஷத்திலேயே நீ விசுவாசித்தால் உனக்கு இது நடக்கும். இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு எப்படி ஆகிலும் செய்வார். ஜெபம் செய்வதிலே நம்ம குறைந்து போகவே மாட்டோம். நான் அந்த லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்க. லூக்கா 18:7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், அப்போ இரவும் பகலும், டே அண்ட் நைட்டு, இரவும் கூப்பிட வேண்டும், பகலிலும் கூப்பிட வேண்டும், எப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கருத்தாக பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரவு பகலும் செய்யும் போது அந்த ஜெபம் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அதை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏசப்பா, எனக்கு இந்த காரியம் சீக்கிரம் நடக்க வேண்டுமே, இதுக்கு மேலே தாமதம் ஆகக்கூடாது, வயது போகிறது, காலங்கள் கடந்து போகிறது, நீர் எனக்கு சீக்கிரத்திலே, இந்த நிமிஷத்திலே, இந்த நாளிலே, இந்த இரவு முடிவதற்கு முன்பாக எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா, எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டீங்களாப்பா என்று சொல்லி டே அண்ட் நைட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற, இரவு பகலு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரம் நியாயம் செய்வேன். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இரவு பகலும் கூப்பிட வேண்டும், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். லூக்கா 18வது அதிகாரம் 5வது வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறாள் இவள், என்னை அடிக்கடி வந்து அலட்டாதபடிக்கு என்னை வந்து என்ன செய்கிறா, அந்த பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவள் அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு ஜட்ஜி, நியாயாதிபதி, 18 லூக்கா 18 2வது வசனத்தில் இருக்கு. அவள் அந்த பட்டணத்தில் உள்ள ஜட்ஜி, நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதிகிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கா, எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தீர்த்து வைங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் என் பக்கத்தில் தான் இருக்கு, நீங்கள் எனக்கு இதுக்கு நீங்கள் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் கேட்கின்றாள். ஒருவேளை அந்த ஜட்ஜி ஒரு பேலஸில் இருக்கலாம், அரண்மனையில் இருக்கலாமா இருக்கும். அப்போ இந்த பெண்ணு வெளியே இருக்கிறார், இது ஒரு பெண்ணு தான் அப்படின்னு ஆண்டவர் இந்த உவமையிலே சொல்றார். நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஏசப்பா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க, நீ இப்படி செய்து பாரு, நீ இப்படி செய்தேனா உனக்கும் சீக்கிரத்தில்
நியாயம் கிடைக்கும். நீ நியாயம் இல்லாமல் இருக்கிற, சொந்தங்கள்கிட்ட கேட்டு பார்த்த, உனக்கு நியாயம் கிடைக்கல. இனஜன பந்துக்கள்கிட்ட நீ நியாயம் கேட்ட, உனக்கு நியாயம் கிடைக்கல. பெரிய உறவினர்கிட்ட போய் நியாயம் கேட்ட, உனக்கு நியாயம் கிடைக்கல. எல்லார்கிட்டையும் நியாயம் கேட்டாலும் நியாயம் கிடைக்கல. அதனால நீங்கள் இப்பொழுது இயேசுவின் இடத்திலே நீங்கள் நியாயத்தை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஏன் அங்கெங்கன்னு போற, என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிடுறேன். பாரு, இப்படி ஒரு கதை. ஒரு பட்டணத்தில் ஒரு ஜட்ஜி இருந்தானாமா. அந்த ஜட்ஜிட்ட போய் ஒரு ஏழை பெண் தனக்கு சொத்துல பிரச்சனை இருக்கிறது, என் பக்கம்தான் நியாயம் இருக்குது ராஜாவே, இது எனக்கு நீங்க எப்படியாவது எனக்கு செய்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜி, அந்த நியாயாதிபதி, அந்த பஞ்சாயத்து வைக்கிறவர் உள்ள போகும்போது அவர் முகத்தையே பார்க்கிறா, வெளியே வரும்போது பார்க்கிறா. ஐயா 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 நியாயம் செய்யுங்க ஐயா, ஐயா ஐயா என் பக்கம் நியாயம் இருக்கியா, என் எதிராளி இதில் பங்கு கேட்குறான் ஐயா, என் எதிராளி சண்டை செய்கிறான் ஐயா, ஐயா ஐயா எப்படியாவது செய்யுங்க ஐயா. அப்படியே அவர் உள்ள ஜட்ஜி தன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கும்போதும் டிஸ்டர்பன்ஸு, எந்திரிச்சு வரும்போது டிஸ்டர்பன்ஸு, போகும்போது டிஸ்டர்பன்ஸ் தான். அலட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அலட்டிக்கிட்டே இருந்தா, பேசிக்கிட்டே இருந்தா, ஓயாம இப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா, ஐயா 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 எனக்கு நியாயம் செய்யுங்க ஐயா ஐயா. அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தா எரிச்சலா இருக்குமா என்ன, கோபமா வருமா என்ன, என்னடா இது பெரிய தொல்லையா இருக்கு, என்னடா இது பெரிய தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள், வெகு நாள்னு போட்டிருக்கு பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்ததான். லூக்கா 18 4வது வசனத்தை வாசிக்கிறேன். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. ரொம்ப நாளாவே இது நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை வருஷ கணக்கா இருக்குமோ, ஒரு வருஷமா இருக்குமோ, 2 வருஷமா இருக்குமோ, 5 வருஷமா இருக்குமோ, 6 வருஷமா இருக்குமோ, 10 வருஷமா ஆயிட்டோ. ஐயா இது நடக்குமான்னு நடக்க தெரியலையா. 10 வருஷமா, 5 வருஷமா, 6 வருஷமா இந்த பெண்ணு இந்த ஒரே ஜட்ஜிட்ட போகும்போது வரும்போதும் இப்படியாக தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கின்றான். யா செய்யுங்க ஐயா, ஐயா உங்களுக்கு இறக்கம் இருக்கா ஐயா, கொஞ்சம் எனக்கு செய்யுங்களேன், எனக்கு இது நியாயம் செய்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேனே, நான் சந்தோஷமா இருப்பேனே, ஐயா எப்படியாவது நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஐயா ஐயா என்று முன்னாலேயும் பின்னாலேயும் இந்த பெண்ணு ஓடிக்கொண்டு இருந்திருப்பாள். அப்போ அவர் வெகு நாள் வரைக்கும் அந்த ஜட்ஜிக்கு மனசே இல்லை, அந்த நியாயாதிபதிக்கு மனசே இல்லை, இறக்கமே இல்லை, மனசு வர மாட்டேங்குது. இந்த பெண்ணுக்கு அந்த காரியம் என்ன, உன் காரியம் என்ன, உன் எதிராளி யாரு, அவன் பேரை கொண்டா, அவனுடைய ஆதார் கார்டை கொண்டா, உன் சொத்து பத்திரத்தை கொண்டா, என்ன பிரச்சனை உனக்கு கொண்டு வா என்று கேட்பதற்கு அந்த நியாயாதிபதிக்கு அந்த ஜட்ஜிக்கு மனதில்லாதிருந்தது. மனசே வரல. நீ என்னமோ ஆடு பாடு கூப்பிடு, எத்தனை பேரை நீ ரெக்கமெண்டுக்கு கொண்டு வந்தாலும் சரி அப்படின்ட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்தது. ஒரு நாள் அவளுக்கு ஒரு மிராக்கிள் நடந்தது, ஒரு நாள் அவளுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் நடந்தது, அவளுக்கு ஒரு நாள் சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனால் அவள் இடைவிடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள் என்று தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இரவு பகலு, ராத்திரி 6 மணிக்கு தான் முடிஞ்சிருமே, கோர்ட்டு மூடிடுவாங்கல்ல, ஆனால் அவள் அந்த வாசலிலே இருந்திருப்பாள். காலையில் அவர் 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வரும்போது அந்த பெண் அங்கே இருந்தாள். எப்பொழுது பார்த்தாலும் அவளுடைய தொந்தரவு இவருக்கு தாங்க முடியவில்லை. ஆனாலும் மனசு கல்லா போயிட்டு ஒரு நாள் அவன் தனக்குள்ளே என்ன சொல்லி கொண்டான் என்பதை உங்களுக்கு வாசிக்கிறேன். 5வது வசனம், லூக்கா 18:5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு பண்றான்னு சொல்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நமக்கு என்ன பாடம், இதுல நீ என்னை இப்படி கூப்பிடுவியா, டே அண்ட் நைட்டு என்னை கூப்பிடுவியா, உனக்கு எதிராளிக்கு இருக்கிற வழக்கை நான் உனக்கு தீர்த்து கொடுக்கணும், உனக்கு நான் சக்சஸ் ஆக்கணும், உனக்கு நியாயம் செய்ய வேண்டும், உன் பக்கம் தானே நியாயம் இருக்கு, செய்கிறேன், இந்தா செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி செய்யணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீ இரவு பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். மனம் சலித்து போகக்கூடாது.
உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்கின்றார். இது முடியாது என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள், இது இனிமேல் நடக்காது என்று மாத்திரம் நினைத்து ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடாதிருங்கள் என்று லூக்கா 18வது அதிகாரம் நமக்கு பேசிக்கொண்டு இருக்கின்றது. இயேசுவா நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களே, நீங்க முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க, டவுன் ஆயிருவீங்க, காரியம் சக்சஸ் ஆகாது. விசுவாசம் இல்லைன்னா தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. அருமையானவர்களே, அதனால நீங்க நான் இந்த ஜெபத்தை விட மாட்டேன், இந்த காரியத்தை நான் விட மாட்டேன், வயசானா என்ன, காலங்கள் போனா என்ன, எது எப்படி இருந்தா என்ன, யாருமே விசாரிக்காட்டா என்ன, பணம் இல்லாட்டா என்ன, சக்தி இல்லாட்டா என்ன, நான் என் தேவனை நோக்கி டே அண்ட் நைட் நான் அலட்டுவேன், தொந்தரவு பண்ணுவேன், டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு இது நடக்கும் வரைக்கும் என் வேலை என் தேவனை நோக்கி கூப்பிடுவதுதான். அப்படி என்று தீர்மானம் எடுத்தீர்கள் ஆனால், விசுவாசத்தோடு இருந்தீர்கள் ஆனால் உங்கள் காரியம் ஜெயமாக மாறும் என்று லூக்கா 18வது அதிகாரம் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் அப்படியாக கூப்பிட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள் அருமையானவர்களே. சோர்ந்து போனால் நம்ம ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தானாகவே எல்லாமே வந்துரும்னு நினைக்கவும் கூடாது. தானாக வரக்கூடிய காரியங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் கேட்டு 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 பெற்றுக்கொள்வதற்கு சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றுதான் 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. இங்கே சோர்ந்து போயிடாதீங்க, இந்த பிரச்சனையை விட்டுறாதீங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் மட்டும் இயேசுவானுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக பிரிந்திருக்கிற உங்கள் குடும்பங்கள் இணைந்து வாழும் என்ற ஒரு உச்சமான விசுவாசத்தை எடுக்க வேண்டும். உச்சத்தை நினைக்க வேண்டும். இமயமலை எப்படி உச்சத்தில் இருக்கு, அது இந்தியாவின், அது நமக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. அது உயர்ந்த மலை, எதிரிகள் வராதபடிக்கு அது எவ்வளவு உயரமாக இருக்கிறது நம்ம பார்க்கவில்லை, படித்திருக்கிறோம். அப்படி போல உங்களுடைய பிரச்சனை இமயமலை மாதிரி இருக்கா, உயரமா இருக்கா, அசைக்கவே முடியாதுன்னு இருக்கா, பயப்படாதீங்க. நான் கூப்பிடுவேன், என் தேவனை கூப்பிடுவேன்னு கூப்பிடுங்க. அருமையானவர்களே, கமா போட்டுக்கிட்டே இருங்க. இன்றைக்கு இரவு கூப்பிட்டுருக்கனா, ரைட்டு, ஓகே, கமா. அடுத்து கூப்பிடுவேன், கமா தான். என்றைக்கு என் தேவன் எனக்கு உதவி செய்து என் காரியம் எனக்கு சக்சஸ் ஆகுதோ, என் பத்திரம் என் கையில் வருதோ, திருமணத்துக்கு நான் திருமண கடிதம் நான் என் கையில் வருதோ, அது வரைக்கும் என் பிள்ளைக்கு குழந்தை கிடைத்தது என்று குழந்தை கையில் வாங்கு வரைக்கும் எங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு ரிசல்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனில் நார்மல் என்று வரும் வரைக்கும், சுகர் நார்மல் என்று சொல்லு வரைக்கும், கொலஸ்ட்ரால் நார்மல் என்று சொல்லு வரைக்கும், பிரஷர் நார்மல் என்று சொல்லு வரைக்கும், கேன்சர் இல்லை என்று சொல்லு வரைக்கும், எல்லாமே தேவன் நமக்கு தந்து விட்டார் என்று சொல்லும் வரைக்கும், இரவு பகலும் அருமையானவர்களே, தேவனை நோக்கி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அப்படி கூப்பிட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒருவேளை இது நடக்குமா? நான் எங்கே போவேன்? நான் யார்கிட்ட போவேன்? எனக்கு உதவி செய்வார் யார் உண்டு? எனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு யாருமே இல்லையே, எனக்காக பேச யாருமே இல்லையே. நினைக்காதீங்க, ஏசப்பா இருக்காங்க, உயிரோடு எழுந்த ஏசப்பா இருக்காங்க. இதயத்தை சோர்ந்து போக விடாதீர்கள். இதயத்தை சோர்வே கொண்டு வருவான் பிசாசு. நாமே சோர்ந்து போக மாதிரி நமக்கு இருக்கும். சுற்றுப்புறத்திலையும் அப்படியே நினைக்க வைப்பார்கள். ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நான் விசுவாசிப்பேன், தேவன் எனக்கு கண்டிப்பாக செய்வார். நான் இந்த வியாதியிலிருந்து சுகமாகி நான் நடப்பேன், நான் சுகமாகி ஆலயத்துக்கு போவேன், நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்க வைப்பேன், நான் தேவனுக்கு சாட்சி சொல்லுவேன். எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் மைக்க பிடிச்சு நான் தேவனுடைய சமூகத்தில் சாட்சி சொல்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தோடு நாம் டே அண்ட் நைட் ஜபிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்கிறேன். அது எப்படின்னு 8வது வசனம் 18:8, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பொல்லாத அந்த நியாயாதிபதி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அவன் மனுஷரை மதியாதவன். ஆனாலும் ஒரு நாள் அவன் சொல்கிறான் 6வது வசனத்தில், பின்னு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள
அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி, ஜட்ஜி அநீதியாக தான் இருக்காரு, நேர்மையான ஜட்ஜாக இல்லை. அப்படி நான் முதல் நாள் ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிடும்போதே செய்திருப்பார்ல. என்ன அன்றைக்கி அவருக்கு இறக்கம் இல்லாமல் போயிட்டல. அவரே சொல்கிறாரு, அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 4வது வசனம், லூக்கா 18:4. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், நான் தேவனுக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் நாளைக்கு என்கிட்ட விசாரிப்பார், என்ன அவர் என்கிட்ட ஒரு நாள் இதை பற்றி கேட்பாரு, என்ன நீ எப்படி இந்த பெண்ணுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், என்ன அப்படின்னு கேட்பார்ல, என்ன அப்படின்னுலாம் அவன் பயமே கிடையாது, பயமே கிடையாது. அடுத்து மனுஷரை மதிக்கணும்னு இல்லை. நான் யார், நான் யார், ஜட்ஜு, நான் நியாயாதிபதி, நான் எவனை மதிக்கணும், எதுக்கு மதிக்கணும், எனக்கு என்ன தேவை, நானே ஜட்ஜாக இருக்கேன், எவனையும் நான் மதிக்க தேவையில்லை. அப்படி நான் இருந்தும், ஆனால் இந்த பெண்ணுடைய அலற்றல் தான் எனக்கு தாங்க முடியலை, இந்த பெண்ணோட தொந்தரவு தான் எனக்கு தாங்க முடியலை. அதனால் நான் இன்றைக்கே நியாயம் செய்ய போகிறேன், என்ன ஏதுன்னு கூப்பிட்டு அவளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயாதிபதி சொன்னார். அப்படியே அவன் செய்து விட்டான். அதனால் தேவன் சொல்கிறாரு, நீ இப்படி கூப்பிடுவியா, இந்த பெண்ணை போல் டிஸ்டர்ப் பண்ணுவியா, நீ என்கிட்ட கேட்டுப்பாரு. ஏன்னா தடைகள் அநேகம் இருக்கும். நம்முடைய சிந்தனையே ஒரு தடை. நாம் சிந்தனை உள்ள அறைகளிலே வாழ்கின்றோம். நம்முடைய நினைவுகளிலே அநேக சிந்தனைகள், அவிசுவாசமான சிந்தனைகள், தோல்வியின் சிந்தனைகள், நெகட்டிவான சிந்தனைகள், பிறரை பற்றி நல்ல எண்ணங்கள் வராத சிந்தனைகள் உள்ள அறைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய அறைகள் பாசிட்டிவானதாக இருக்க வேண்டும், நம்முடைய அறிவுகள் தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறைகளை கட்டி நாம் வாழ்ந்தால் நாம் வெற்றியை பெறலாம், வெற்றியை பெறலாம். லூக்கா 18வது அதிகாரத்தில் இந்த 8 வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? சோர்ந்து போயிடாத. சோர்ந்து போயிருந்தால் உன்னை தூக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இரவு பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதில் நான் எழுதியிருக்கேன் கருத்தாய் பண்ணணும் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். கருத்தாய் ஜெபம் பண்ணணும். மனிதரை மதிக்காத, தேவனுக்கு பயப்படாத அவனே இப்படி செய்வானானால் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அருமையான சத்தியத்தை கேட்டிங்களா? நல்லா கேட்டிங்களா? புரிஞ்சிட்டா உங்களுக்கு? ஒரு பெண்ணு ஒரு ஜட்ஜிட்ட போய் அவன் நியாயம் கேட்குறா, கோர்ட்டில் போய் கேட்குறா. அவருக்கு மனசே இல்லை. இவ கெஞ்சி கெஞ்சி கேட்கா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா, வெகு நாள் வரை கேட்கா. அது வருஷமோ மாதமோ நமக்கு தெரியாது. ஆனாலும் அவள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இந்த நியாயாதிபதி சொல்லிட்டாரு, இவ இனி ரொம்ப அலட்டிக்கிட்டே இருக்கா, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே எனக்கு எரிச்சலாக இருக்குது, என்னால் இது முடியலை, நான் பொல்லாதவன் தான், ஆனால் இவளுடைய தொந்தரவுனால நான் இவளுக்கு சீக்கிரமாக இவள் வழக்கை என்ன ஏதுன்னு கேட்டு நான் இவளுக்கு நியாயம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அதே மாதிரியே நீங்களும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த அருமையான செய்தி மூலமாக கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அதனால் அருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பயப்படாதீங்க, பயமே படாதீங்க. ஆண்டவரே, அந்த பெண்ணுக்கு உதவி செய்து எனக்கும் நீங்கள் செய்யணும். எப்படி அவள் இடைவிடாமல் அந்த ஜட்ஜை நோக்கி கூப்பிட்டு அவள் ஜெயம் எடுத்தது போல நீங்களும் எனக்கு ஜெயம் தர வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் ஜெபமும் கேட்கப்படும். விசுவாசத்தோடு கேட்கணும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட்டைக்கு வரைக்கும், கையில் ஏந்து வரைக்கும், கையில் வாங்கு வரைக்கும், கையில் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளு வரைக்கும் கூப்பிட்டு கொண்டே இருங்கள். தேவன் ஒருவேளை சமாதானத்தை கேட்குறீங்களா? சமாதானத்தை தருவார் கண்டிப்பாக. சஞ்சலம் நீங்கள் சமாதானத்தை தர இயேசுவால் முடியும். உங்களுடைய மன விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற இயேசு வல்லமை உள்ளவர். உங்களுடைய பாவத்திலே விழுகிறீர்களா, அதில் இருந்து உங்களை விசுவாசத்தோடு நீங்கள் எந்திக்கும் பொழுது உங்கள் பாவ மன்னிப்பை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், சந்தோஷப்படுத்துவார்.
மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே மே துதிக்கிறோம் ஐயா. ராஜா உங்களுக்கு நன்றிப்பா. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் லூக்கா 18வது அதிகாரத்தில் இரவு பகலும் டிஸ்டர்ப் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை ஆண்டவரை நீங்கள் எழுதி வைத்ததை நாங்கள் வாசித்து அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்றைக்கும் ஆண்டவரே இயேசுப்பா ராஜா, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நீங்கள் அற்புதங்களை செய்ய வேண்டுமாப்பா. ஆண்டவரே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் எந்த எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறார்களோ, அது கப்பலுக்காக இல்லை ஃப்ளைட்டுக்காக இல்லை காலேஜுக்காக இல்லை நீட்டுக்காக தகப்பனை, இன்னும் 10th +2க்காக இன்னும் மேலான காலேஜ் படிப்புகளுக்காக இல்லை சிஏ படிக்கிற பிள்ளைகளுக்காக இன்னும் ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறார்களோ அந்த படிப்பில் நீர் வெற்றியை தர வேண்டுமாப்பா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஜோடியை தாங்கப்பா. ஆண்டவரை பிரிந்து அநேக கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் இணைந்து வாழும்படி கிருபை செய்யுங்க தகப்பனே. அவங்களுடைய இதயங்கள் ஒன்றாக மாறட்டும் அப்பா. மனமூத்த தம்பதிகளாக தீர்க்காயுசோடு வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருங்க அப்பா. இல்லைன்னு சொல்லாம அன்றைக்கு அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட தேவாதி தேவன் இந்த நாளில கூட எத்தனையோ பேருக்கு நீங்க குழந்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 10 ஆண்டுகள் கழித்து கூட குழந்தையை பெற்றிருக்கின்றார்கள். அப்படி போல ஒரு குழந்தையை நீங்க கொடுத்துருங்கப்பா. வேலை இல்லாம கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க தகப்பனே. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும் நீங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் குடிக்கிற ஆண்டவரே சகோதரர்களை நீர் ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, சிகரெட்டு ஊதுற சகோதரர்களை ரட்சிங்கப்பா. பீடி கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிற மக்களை ரட்சிங்க தகப்பனே. கொலை செய்கிற சகோதரர்களை ரட்சிங்க தகப்பனே. வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளை ரட்சிங்க தகப்பனே. பெண் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிபர்களை ரட்சிங்கப்பா. களவு செய்கிறவங்களை ரட்சிங்கப்பா. தற்கொலை செய்யாதபடி மக்களை பாதுகாத்து கொடுங்கப்பா. எங்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அப்பா, எங்க திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. எல்லா சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே ஐயா. உங்களுடைய கருத்துல எங்களை தருகிறோம் ஐயா. வீட்டுக்குள்ளேயே சந்தோஷத்தை கொடுங்கப்பா. வீட்டுக்குள்ளேயே சமாதானத்தை கொடுங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா.
கடனே இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் கடன் பாரங்கள் தீரட்டுமாப்பா. ஈடு வைத்திருக்கிற நகைகள் எல்லாம் திரும்ப வரட்டுமாப்பா. பேங்க்ல இருக்கிற பத்திரங்களை மீட்டுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சொத்து பிரச்சனையில இருக்கிற குடும்பத்துல ஆண்டவரே, இந்த சொத்து பிரச்சனை நீக்க ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் ஆகும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாம ஆண்டவரே வேறே மார்க்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, என் மகன் ரட்சிக்கப்படணும், என் மகன் ரட்சிக்கப்படணும், என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் பேரம்பேத்தி ரட்சிக்கப்படணும்னு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு அந்த பெரிய ரட்சிப்பை தந்துருங்கப்பா. என் பையன் ஆலயத்துக்கு வரணும்னு ஜெபிக்கிறவங்களுக்கு பையன் ஆலயத்துக்கு வரட்டும்ப்பா. ஆண்டவரே, மருமகள் நல்லா இருக்கட்டப்பா. எல்லாரும் சமாதானமா சந்தோஷமா இருக்கட்டப்பா. நினைச்சுக்கோங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இரவும் பகலும் கூப்பிடுகிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்தை கேட்டு இயேசு ராஜா எங்களுக்கு அற்புதம் செய்யும்படி கெஞ்சி மந்தாடி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த செய்தியை கேட்கிற பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுப்பா, the spot immediately, இந்த செகண்ட்ல நீங்க விடுதலை கொடுத்துருங்க தகப்பனே. அற்புதம் செய்திருங்க தகப்பனே. அதிசயத்தை செய்யுங்கப்பா. கெஞ்சி மண்டாடுகின்ற ஐயா, ஐயா, ஐயா இறங்கும் ஐயா, ஐயா இந்த ஜெபத்தை கேட்டுருங்க ஐயா. மன்றாடி ஜெபிக்கின்றப்பா. நன்றிப்பா. ஜெபம் கேட்ட தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம், துதிக்கான மகிமை எல்லாம் செலுத்துறோம். இந்த கிராஸ் டிவி ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றேன். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.